ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சமையல்ல எக் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த எக் மசாலா வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சூடான சாதம், சப்பாத்தி, பூரி, நான் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ். வாங்க எக் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் 4 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்திருக்கிறேன். அது நல்லா வந்து இந்த மாதிரி கத்தியால நல்லா இடையில இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. எல்லா முட்டையிலையும் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நம்ம குழம்பு கூட சேர்க்கிறப்ப வந்து மசாலா வந்து உள்ள இறங்கி எக் மசாலா கறி வந்து டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்ப வாங்க குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு வானலியில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுலயே வந்து நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது நீங்க என்ன மிளகாய்த்தூள் பயன்படுத்துறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதை ரெண்டையும் கருகிராம லேசா இந்த மாதிரி எண்ணெயில வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கூடவேவும் நம்ம அவிச்சு வச்சிருந்த முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம லேசா வந்து அதே எண்ணெயில மிளகாய் தூளோட நம்ம நல்லா வதக்கிக்கிடணும். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம குழம்பு செய்யறப்ப வந்து எக்கினுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப கருகிடக்கூடாது. ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. லேசா அப்படி ஒரு 4 பெரட்டிட்டு நம்ம இந்த முட்டையை வந்து தனியா எடுத்து வச்சிடணும். அவ்வளவுதான். ஓரளவு வதக்குனா போதும். ரொம்ப அப்படி வதக்கி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே முட்டையை நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்துல தனியா வச்சிடலாம். வச்சுட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம குழம்புல வந்து சேர்க்கணும். இது இப்ப இருக்கட்டும். வாங்க குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பூடு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனைக்காக. அது கூடவே 15 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால கிரேவி வந்து நல்லா கிரீமியா இருக்கும். அது கூடவே ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா விழுதா அரைக்கணும். இந்த மசாலா போடுறதுனால கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இப்ப அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நீங்க மசாலாவை அரைச்சுக்கோங்க. நல்லா விழுதா அரைச்சுக்கிடணும். அப்பதான் குழம்பு வந்து நல்லா இருக்கும். வாங்க குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வாசனைக்காக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி கூட சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்ப நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா இதுல சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கி இருக்கணும். அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். வதங்குறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப நான் வந்து நல்லா வதக்குறேன். ஸ்டவ் வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு கூட நீங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்குறதுக்கு. இப்ப இந்த மாதிரி பதத்துல வந்து நம்ம வெங்காயம் தக்காளியை வந்து வதக்கியாச்சு. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பழையபடியும் லேசா ஒரு தடவை வதக்குறோம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் இப்ப இந்த தக்காளி வெங்காயத்துல வந்து நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மிக்ஸி ஜாரை வந்து கழுவி அந்த தண்ணியையும் இதுல சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்து நீங்க குழம்பு திக்கா இருக்கணும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வரணும். வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வேக வச்சிருந்த முட்டைகளை வந்து இப்போ இந்த குழம்புல சேர்த்துடணும். இப்போ நம்ம நல்லா கட் பண்ணி முட்டை சேர்க்கறதுனால இந்த குழம்புனுடைய சாறு எல்லாமே முட்டையில இறங்கி எக் மசாலா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது இப்படி இருக்கட்டும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்டவ் சிம்ல வச்சு நல்லா வந்து மூடி வச்சிடணும். இப்ப 5 நிமிஷம் ஆயிருச்சு. ஆனதுக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்க கிரேவி வந்து நல்லா திக்கா
ஆயிருச்சு. நல்லா கட்டி பட்டுருச்சு. நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் எக் மசாலா. அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் எக் மசாலா. இந்த எக் மசாலா வந்து சப்பாத்தி, நான், பூரி, இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்து கூடயும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த எக் மசாலாவை நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.